எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சமைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன் எடுத்தோன்னா கண்டிப்பாக அதை குக்கரில் வச்சு தான் வேக வைப்போம். ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகணும். மட்டன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வைப்போம், சிக்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வைப்போம். விசில் வச்சு அந்த விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த சிக்கன் மட்டனில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இதை நம்ம குக்கர்லேயே வச்சு தண்ணியை வடிய வைப்போம். அந்த மாதிரி வடிய வைக்கிறத விட இந்த மாதிரி உங்கள்கிட்ட கடாய் இருந்துச்சு, அதுவும் நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு தண்ணியை வற்ற வச்சோன்னா சீக்கிரமாகவே தண்ணி வற்றிடும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமயத்தில் இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நம்ம தண்ணி கொதிக்கும் போது ரொம்பவே கொதிக்க வச்சுட்டு இருந்தோம்னா சிக்கன் வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கடாயில் போட்டு நம்ம கொதிக்க விட்டுட்டோம்னா தண்ணியும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வற்றிடும். இப்போ குக்கர்லேருந்து நம்ம எடுத்தோன்னா அந்த குக்கர்லலாம் பார்த்திங்கன்னா கிரேவி ஊட்டிட்டு நிறையாவே எடுக்க வராது. ஆனால் இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயில் போட்டு நீங்கள் வேக வச்சுட்டு நீங்கள் பவுலுக்கு மாற்றும் போது அந்த நான்ஸ்டிக் கடாயில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப கிரேவி வந்து வேஸ்ட்டாக போகாது. அந்த கடாய் பார்த்திங்கன்னா நல்லாவே நீட்டாக இருக்கும். அதுக்காகவே நம்ம வந்து குக்கரில் வற்ற விடுறத விட தண்ணி இந்த மாதிரி கடாயில் போட்டு வற்ற விட்டிங்கன்னா கிரேவி வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போதுமே சிக்கன் மட்டன் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இது வந்து கீரை சம்மந்தப்பட்ட டிப்ஸ் தான். மற்ற கீரை மாதிரி கிடையாது முருங்கைக்கீரை. ஏன்னா இது வந்து மரத்துலேருந்து பறிக்கக்கூடியது. இதுவே உங்களுக்கு மழை சீசனாக இருந்துச்சுன்னா மழை சீசனில் கீரையை வந்து அலச வேண்டியது இருக்காது. ஏன்னா அந்த மழையிலே பார்த்திங்கன்னா கீரைலாம் நல்லா வாஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் மற்ற நாளில் வெயில் காலத்துலலாம் கீரை வந்து கண்டிப்பாக அலசணும். இப்போ அந்த கீரையை வந்து நம்ம தண்ணி போட்டோன்னா அதில் பார்த்திங்கன்னா அந்த கீரையில் தண்ணி கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இது வந்து நமக்கு ஒரு மாதிரி அலச பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த கீரையை ரொம்ப ஈஸியாக அலசுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, கல் உப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப தேவையில்லை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இதோட நான் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம கீரையை வந்து அலசணும் அப்படின்னா கீரை பார்த்திங்கன்னா தண்ணியில் ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக அலசி வரும். இதுக்கப்புறம் தண்ணியை வடிய விட்டுட்டு நம்ம எப்படி கீரை சமைப்போமோ அது மாதிரி சமைச்சிக்கலாம். எப்போதும் கீரை அலசும் போது இந்த மாதிரி அலசி பாருங்கள். தேர்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து இஞ்சி பூண்டு நக்கிற கல் தான் எடுத்திருக்கேன். இந்த கல் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். எமர்ஜென்சிக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து சமயத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நக்கும் போது அது வந்து ஒழுங்காகவே அறப்படாமல் இருக்கும். முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம வச்சுருந்தாலும் அப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த இஞ்சி பூண்டை நச்சிட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி நக்கும் போது பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே நக்க வராது. மெயினாக பார்த்திங்கன்னா மிளகு சீரகம்லாம் பவுட்ரு பண்ணுற சமயத்தில் ஒழுங்காகவே அது வந்து பவுட்ரு வந்து ரொம்ப நைஸாக வராது. இதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு சீசனிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம இந்த மாதிரி கல் கொத்துறதுக்குன்னே பார்த்திங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க. அம்மிக்கல் கொத்துறது, ஆட்டுக்கல் கொத்துறதுன்னு. அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த கல்லை கொத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிற சமயத்தில் நமக்கு ரொம்பவே நல்லா நெய்ஸாக நஞ்சு வந்துடும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.